கோலி டாக் கோலிவுட் நியூஸ். முருகதாஸ் படம் தலை ஏன் தாமதப்படுத்துறாரு? அஜித்தோட தீனா படத்தை இயக்கி சினிமாவில இயக்குனரா அறிமுகமானவர் ஏஆர் முருகதாஸ். அஜித் இயக்கணும்ன்ற தன்னோட விருப்பத்தை அவர் பலமுறை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆனா அஜித் இதுவரைக்கும் மௌனத்தை மட்டுமே பதிலா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தேதியில இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்னா அது முருகதாஸ் தான். துப்பாக்கி படத்தை எடுத்து முடிச்சதும் அவர் போனது அஜித் கிட்ட தான். அவரை வச்சு படம் செய்யணும்ன்ற நோக்கத்துல 3 முறை அவரை சந்திச்சு பேசினாரு. அப்படி இருந்தும் முருகதாஸ் இயக்கத்துல அஜித் நடிக்கும் சந்தர்ப்பம் அமையவே இல்லை. ஹிந்தியில ஹாலிடே படத்தை முடிச்சு வெளியிட்டு இருக்கும் நிலையில அஜித்தை 3 முறை சந்திச்ச தகவலை முருகதாஸே மீடியா கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அஜித்துக்கான ஸ்கிரிப்ட் தயாரா இருக்கு, அவரும் நான் அடுத்த மாதமே ஷூட்டிங் போக தயாரா இருக்கிறதாகவும் பச்சை கொடி காட்டியிருக்காரு. இத்தனைக்கும் பிறகும் அஜித் மௌனமாவே இருக்காரு. கஜினி படத்திலயும் முதல்ல அஜித் தான் நடிக்கிறதா இருந்தது. மிரட்டல்ன்ற பேர்ல விளம்பர போஸ்டர்கள் கூட வெளியாச்சு. பின்னாடி என்ன காரணத்தாலோ அஜித் விலகிக்க அந்த படம் சூர்யா நடிப்புல கஜினியா வெளிவந்துச்சு. அஜித்தை வச்சு படம் செய்யணும்ன்ற முருகதாஸோட ஆர்வமா இல்ல அஜித்தோட மௌனமா எது வெல்லும்? காலம்தான் பதில் சொல்லணும்.